கால ஆஸ்பிரண்ட்ஸ் நாம இன்னைக்கு 24 மற்றும் 25 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜோ மற்றும் முண்டா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். ஹிட்டார் மற்றும் கர்கா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. எந்த மாநிலத்தின் நடனம்? திருவாதிரகாளி மற்றும் திடம்பு நிறுத்தம்? கேரளா. மாஞ்ச் மற்றும் சௌபடோனி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பால்டி, பேடா, மோன், சிப்பி, சாங்பா மற்றும் காடி. அபுல் கலாம் ஆசாத், ஜே.ஆர்.டி. டாடா மற்றும் சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சமரத் ராம்தாஸ் அவருடைய தத்துவங்களை ஒரு புத்தகமா உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் தசபோதா. இந்திய அரசின் சட்டம் 1935 மூலமா கவர்னர் அலுவலகம், பொது சேவை ஆணையங்களை நம்ம இந்திய அரசியலமைப்பு கூட சேர்த்துக்கிட்டோம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் காட்கில் யோஜனா. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224 சொல்லியிருக்கோம். பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் இந்திரா காந்தி. பகாரியா கழகம் 1778ஆம் ஆண்டு ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை தோஸ் முச்சை, மாதோ நரன், கால்டன் நம்சோட். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒய் சோசியலிசம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா திட்டம் 2021, பிரேர்னர் திட்டம் 2024 வாத்நகர்ல அறிமுகமாச்சு. உல்லாஸ் திட்டம் 2022, நிபுன் பாரத் வித்யாஞ்சலி 2021, தீக்ஷா திட்டம் 2017, ஸ்வயம் பிளஸ் திட்டம் 2024 அறிமுகமாச்சு. நிஷ்தா திட்டம் 2019. சர்வதேச மைண்ட் ஸ்போர்ட்ஸ் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நந்தகுமார் ஜா. பசுமை உலக சுற்றுச்சூழல் விருது 2024 வழங்கிய நிறுவனம் எது? கோல் இந்தியா லிமிடெட். WTT ஃபீடர் கேரக்காஸ் 2024 இல் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஹர்மித் தேசாய். 4வது தேசிய துடுப்பு நீச்சல் சாம்பியன்ஷிப் 2024 வென்ற மாநிலம் எது? மேற்கு வங்காளம். டிம் சவுத்தி தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கிரிக்கெட். டெல்லி மேயராக நியமிக்கப்பட்டவர் யார்? மகேஷ் குமார் திச்சி. UT காதர் கர்நாடக சட்ட நீதிமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா மாலிக். விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கர் முதல்வர். நயாப் சிங் சைனி ஹரியானா முதல்வர். மோகன் சரண் மாஜி ஒடிசா. அதிஷி மர்லினா டெல்லி. சுஜாதா சவுனிக் மகாராஷ்டிராவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர். உமர் அப்துல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதல்வர். நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நம்ம இந்தியாவுடைய இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவத்துடைய தலைவர் உபேந்திர திவேதி. கேலண்ட்ரி விருது பெற்ற முதல் பெண் விமானப்படை அதிகாரி தீபிகா மிஸ்ரா. ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரிக்கு ஜனாதிபதியின் வண்ண விருது கிடைச்சிருக்கு. வரீந்தர் சிங் விசிஷ்ட சேவா பதக்கம் வாங்கியிருக்காங்க. சசிகாந்த் குமார் ஜீவன் ரக்ஷா பதக் விருது. கட்டளை மருத்துவமனை தெற்கு கட்டளை ரக்ஷா மந்திரி டிராபி விருது வாங்கியிருக்கு. INS டெல்லி கிழக்கு கடற்படை 2024 சிறந்த கப்பல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச சோலார் கூட்டணியில் எந்த நாடு 104வது உறுப்பினராக உள்ளது? ஆர்மேனியன் சொல்லக்கூடிய கண்ட்ரி. ஸ்வீடன் நாட்டோ அமைப்புடைய 32வது உறுப்பினர். உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தில் இணைந்த முதல் இந்திய நகரம் பெங்களூர். பிரிக்ஸ் அமைப்புடைய புது நாடுகள் இல்ல உறுப்பினர்கள் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா. G20 இயக்கத்துடைய புது உறுப்பினர் ஆப்பிரிக்கா ஒன்றியம். சர்வதேச சோலார் கூட்டணியின் 101வது நாடு நேபாளம். அதுவே 100வது நாடு பாராகுவே. பங்களாதேஷ் நாடு கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் 5வது உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. எந்த நாள் உலக தொலைக்காட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் மாசம் 21. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அக்சசிபிலிட்டி. அக்டோபர் 15 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம். அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். அக்டோபர் 20 உலக புள்ளியியல் தினம். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 15 ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ்.
அல்லது பிர்சா முண்டா ஜெயந்தி அல்லது பழங்குடியினரின் பெருமை தினம்? 2025 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? அடுத்த வருஷம் பீகார் மாநிலம் நடத்த போறாங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்டா இந்த கேலோ இந்தியா விளையாட்டு வந்து தமிழ்நாட்டுல நடந்துச்சு. எந்த நாடு பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி 2024 வென்றது? ஹாக்கி பெண்கள் ஆசிய சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச நாடு இந்தியா. இந்த வாட்டி மட்டும் இல்ல, போன வாட்டியும் அப்புறம் 2016லயும் இந்த பெண்கள் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராஃபில இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா 4வது ஆசிய ஆண்கள் ஹாக்கி தலைப்பு மற்றும் பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி தலைப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆண்கள் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி 5S உலகக்கோப்பை நெதர்லாந்து ஜெயிச்சிருக்காங்க. சுல்தான் அஸ்லான் ஷா டிராஃபியை ஜப்பான் நாடு ஜெயிச்சிருக்காங்க. 2024 ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபியின் 5வது பட்டத்தை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. கீழ்கண்ட எந்த நகரத்தில் துறவி ஆதிநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடைக்கால சமண சமூக கோயில் உள்ளது? ரணக்பூர். ரணக்பூர் அப்படிங்கிற இடத்துலதான் இடைக்கால சமண கோயில் அமைஞ்சிருக்கு.